சொந்த சின்னத்தை கூட காப்பாற்ற மக்கற்ற சின்னங்கள் இருக்கும், ஆனால் அது ஒரே ஒரு சின்னம் தான். அனைவருக்கும் வணக்கம். திடல் தற்குறி காந்தலட்சுமி பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல தேர்தல் பரப்புரைகளை எந்த கட்சியும் செய்யக்கூடாது. 6 மணியோட முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு முறை தேர்தலுக்கும் இதை சொல்வது வழக்கம்தான். ஒரு நாளைக்கு முன்கூட்டியே தேர்தல் பரப்புரைகளை முடித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இந்த வருடம் புதுசா ஒரு விதிமுறையை சொல்லியிருக்காங்க. இணையதளங்கள் வாயிலாக எந்த கருத்துக்களையும் 6 மணிக்கு மேல பதிவிடக்கூடாது. அரசியல் சார்ந்து தேர்தல் பரப்புரை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்காக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சியை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு விதிமுறையை உருவாக்கி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு தெரியும், அதெல்லாம் சொன்னா தற்பெருமை பேசுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையா தற்பெருமை தான். நமக்கு சீமான் தம்பிகளை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு வெளிப்படையா தெரியுது. ட்விட்டர்ல 1 மில்லியன் ட்வீட், சீமான் சின்னம் மைக்குங்கிற சின்னம், அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து தானே போவோம். திடீர்னு தேர்தலுக்கு முதல் நாள் இன்டர்நேஷனல் லெவல்ல, வேர்ல்டு லெவல்ல ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விட்டா என்ன பண்றது? இந்த நேரத்துல தான் 6 மணிக்கு மேலதான் எல்லாம் பணம் பட்டுவாடா வருது. எல்லாம் அந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாம் 500 1000 கொடுத்து மக்களின் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பிதுக்கி எடுக்கக்கூடிய அந்த நேரம் அது 6 மணிக்கு மேல. அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், விஷயங்கள், இவ்வளவு பிரச்சனை இருக்க நாட்டுல அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல நிறைஞ்சு இருக்கும். ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இந்தாம்மா 500, இந்தாம்மா 1000 அப்படின்னு கொடுக்கும்போது கை நீட்டி காசு வாங்கிட்டோம், சரி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்கு. அந்த உளவியல் நம்ம மாத்திட்டோம். ஆனா கடைசி நேரத்துல அந்த 6 மணிக்கு மேல 18ஆம் தேதி காலையில இருந்து மாலை வரைக்கும், 18ஆம் தேதி இரவு முழுக்க, 19ஆம் தேதி விட்டுஞ்சு எழுதிறப்ப எல்லாருக்கும் பணம் பட்டுவாடாகி முடிஞ்சிடும். ஆனா தேர்தல் ஆணையம் வந்து இன்னொரு விஷயம், 6 மணிக்கு மேல யாராவது வீடியோ போட்டா 2 வருஷம் ஜெயில் தண்டனையாம்பா. ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டு போனவெல்லாம் 45 நாள்ல வெளில வரான். ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டு போனவெல்லாம் 30 நாள்ல வெளில வரான். திருடிட்டு போறவெல்லாம் 5 நாள்ல வெளில வரான். வீடியோ போட்டா 2 வருஷமா? உண்மையே ஜனநாயக நாடு தானே இது? இல்ல இந்த நாட்டுல நம்ம எதாவது தப்பா மாத்தி பிறந்துட்டோமா? இந்த நாட்டை நம்ம ஜனநாயக நாடு தவறா எதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கோமான்னு தெரியல. என்ன உங்க இஷ்டத்துக்கு என்ன 2 வருஷம் எப்படி ஜெயில வைப்பீங்க நீங்க வீடியோ போட்டதுக்கு? தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விதிமுறைகள், தேர்தல் ஆணையம் வந்து நீங்க வந்து உண்மையை நேர்மையா செயல்படுறீங்கன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தெருவுக்கு பணம் கொடுக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கும் பணம் பட்டுவாடை ஆயிட்டு தான் இருக்கும். திமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் வீடியோ எல்லாம் வெளியாகுது. சாட்டை துரைமுருகன் வீடியோ எல்லாம் எடுத்து வெளியிட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றீங்க? எங்களுக்கு வந்து ஊருக்குள்ள டியூட்டி கிடையாது, எங்களுக்கு ரோட்ல தான் டியூட்டி, பாலத்துக்கு கீழே தான் டியூட்டின்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு இணையதளத்துல என்ன டியூட்டி? இணையதளத்துல வந்து நீங்க ஏன் பாக்குறீங்க? 6 மணிக்கு மேல வீடியோ போட்டா என்ன, போடலன்னா என்ன? உங்களுக்கு உங்க டியூட்டி பாலத்துக்கு கீழே, பாலத்துக்கு கீழோட உங்க வேலையை முடிச்சுக்கணும். இணையதளத்துல வந்து உங்க டியூட்டியை பாக்குறீங்க. அப்போ அதே மாதிரி இணையதளத்துல பணம் கொடுக்குறவனோட வீடியோ வைரல் ஆகுது. அவன் பணம் கொடுக்குறான், 500 ரூபாய் எண்ணி கொடுக்குறான், ஓட்டுக்கு இந்த எங்களுக்கு ஓட்டு போட்டுருன்னு சொல்லி மாடியில இருந்து வீடியோ எடுக்கிறாரு. அவனை போய் கைது பண்ணி 2 வருஷம் சிறையில போட வேண்டியதானே நீங்க? தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைக்கு அப்பாற்பட்டு தானே அவர் செயல்பட்டு இருக்காரு. பணம் கொடுக்குறாரு, பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குகிறார். அது அவங்கள போய் 2 வருஷம் நீங்க ஜெயில போட்டீங்கன்னா சரிப்பா. தேர்தல் ஆணையம் நம்ம அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க, அதை நம்ம மதிச்சே தீரணும். தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டே தீரணும்னு நம்ம மேல தேர்தல் ஆணையம் மேல ஒரு மரியாதை வரும். நீங்க என்ன பண்றீங்க? பணம் கொடுக்குறவனெல்லாம் விட்டுட்டு சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கிறவன, ஒரு நகை வாங்க போறவன, மார்க்கெட்டுக்கு போறவன, ஆடு விற்க போறவன, இதனெல்லாம் பிடிச்சி காசை வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு பொதுமக்களின் வாழ்வாதாரத்துல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2 வருஷம் சிறை தண்டனை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்றீங்களே. வெறும் 6 மணிக்கு மேல ஒரு பதிவு போட்டா 2 வருஷம் தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு பேர் ஜனநாயக நாடு கிடையாது. இது ஜனநாயக நாடு கிடையாது, சர்வாதிகார நாடு இது. அதாவது இந்த கிம் ஜாம் இருப்பார்ல சவுத் கொரியால, அவரு கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாரு போல. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. 2 வருஷம் தூக்கி ஜெயில வச்சிருக்கீங்க 6 மணிக்கு மேல வீடியோ போட்டா. நாங்க போட மாட்டோம். வெளிநாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? இந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்டது தானே உங்களோட தேர்தல் ஆணையங்கிறது. இந்திய அரசு உள்ள இருக்கிறவங்கள தான் நீங்க கைது பண்ணுவீங்க. வெளிநாட்டுல இருந்து பதிவு போட்டா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நைட்டு 6 மணிக்கு மேல அங்க பகலாயிடும், அங்க ஐடிவிங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து சும்மா ஏதாவது ஒரு விதிமுறை கொண்டு வரேன்னு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த திடல் தற்குறி மதிவதனை இருக்கு தெரியுமா? அது வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில தனித்தொகுதி, விழுப்புரம் தனித்தொகுதி இருக்குல்ல, தனித்தொகுதி நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு தனித்தொகுதியை வாங்கிட்டு விழுப்புரம் தனித்தொகுதியில ஓட்டு கட்டிட்டு இருந்தாங்க மக்களே. அங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடிக்குள்ள போங்க, வாக்கு இயந்திரத்துல கண்ட சின்னங்கள்லாம் இருக்கும், பழுக்காத சின்னம் இருக்கும். பழுக்காத சின்னம்னா மாம்பழத்தை சொல்றாங்க, அது பழுக்காத சின்னம். சில உதிரி சின்னம்லாம் இருக்கும். சின்னத்தையே காப்பாற்ற முடியாத சில வக்கற்ற சின்னம்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் ஓட்டு போடாதீங்க, பானைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
தனித்தொகுதி தானே, தனித்தொகுதி தான், சரி இருக்கட்டும். அந்த தனித்தொகுதியில போய் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க உதிரி கட்சி அப்படின்னு இருக்காங்க. உதிரி கட்சினா எப்படி தெரியுமா இருக்கணும்? உதிரி கட்சிக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? உனக்கு ரெண்டு சீட்டு, உனக்கு ஒரு சீட்டு. நீ எத்தனை விழுக்காடு வாங்குவாங்கன்னு? நான் ஐயா 4 விழுக்காடு வாங்கியிருக்கேன். கமல் இந்த ஒரு சீட் வச்சுக்க. இந்த கம்யூனிஸ்ட் இந்த ஒண்ணு வச்சுக்க. இந்த திருமாவளவன் பொது தொகுதி 2 தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி வேணுமா? பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க திருமாவளவன், பொது தொகுதிக்கெல்லாம் ஆசையப்படாதீங்க. இந்த 2 தனித்தொகுதி வச்சுக்கோங்க, போங்க போங்க பாத்துக்கலாம், போங்க சட்டமன்றத்தில் ஒரு 5 6 போட்டு தரேன் போங்க. இதுக்கு பேர் தான் உதிரி கட்சிம்பாங்க. கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று திமுக இது வரைக்கும் ஜெயிச்சதும் கிடையாது, ஜெயிக்க போறதும் கிடையாது, தனிச்சு நின்னதே கிடையாது. அதான் உண்மை. இப்படி இருக்கக்கூடிய கட்சி தான் உதிரி கட்சிம்பாங்க. நாங்க உறுதியான கட்சி. 1 விழுக்காடு 4 விழுக்காடு 7 விழுக்காடு இப்படி ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யூடியூப் பிரபலங்கள், திரையில வரக்கூடிய விஜய் அவர்கள் இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்கிறது தெரியுது. உதிரி கட்சிங்கிறீங்க, சின்னத்தை காப்பாற்றாத வக்கற்ற கட்சிங்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை மதிவதனி காந்தலட்சுமி அவர்களே. இதெல்லாம் போயிட்டு உங்க மனோடல வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்க பெரியார் திடல்ல வச்சுக்கோங்க. பொதுமக்கள் மத்தியில இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே, அப்ப எதுக்கு களத்துக்கு வரல நீங்க? இப்போ வந்து ஓட்டு கேட்க மட்டும் அக்கனையா வந்திருக்கீங்க, அது தனித்தொகுதியில ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க. ஒரு பொது தொகுதியில் போய் பொது ஏரியாவில் நின்று உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா? திராணி இருக்கா? அனைத்து கட்சி கூட்டத்துக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும், அனைத்து தொகுதிகளுக்கும் திமுக பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் திருமாவளவனை கூட்டிட்டு போக முடியுமா? எதுக்கு தேவையில்லாத வீண் வாய் பேச்சு கொடுத்து இது பண்ணிக்கிறீங்க? நீ தானே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல வந்து செருப்படி வாங்கிட்டு ஓடுன, நல்லா ஞாபகம் இருக்கா? அவங்க வீட்டுல 2 புள்ள இருக்கு, அவங்கள ஆடுபாடு மேய்க்க போக சொல்லுவான். நாங்க படிச்சு டாக்டர் தான் ஆகும்னு சொல்லுவீங்க. ஆனா டெல்லியில இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் குரல் கொடுக்குறீங்க. ஏன்? அவங்க விவசாயிகள் அப்படிங்கிறதுனால குரல் கொடுக்குறீங்க, தவறு இல்லை. ஏன் இங்க சிப்காட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த திருவண்ணாமலையில விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டாங்களே, அப்பயும் எதிர்த்து போராடல. உள்ளூர் விவசாயிக்கு ஒரு நியாயம், வெளியூர் விவசாயிக்கு ஒரு நியாயமா? அவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்க போட்டோம், நம்ம டாக்டர் ஆயிடுவோம். டாக்டர்கிட்ட போனா காய்கறி சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்கிறாங்களே, அதெல்லாம் எங்கே இருந்து வரும்? டெல்லி விவசாயி உற்பத்தி பண்ணி உனக்கு தரானா? உள்ளூர் விவசாயி உற்பத்தி பண்ணி தரக்கூடிய அந்த பொருட்களை தான் நீ தின்னுட்டு வந்து தெம்பா பேசிக்கிட்டு இருக்க. நீ தெம்பா பேசுறதுக்கு காரணம் விவசாயி. மாட்டுக்கறி நல்லா வக்கனையா மாட்டுக்கறி திருவிழான்னு கொண்டாடுறீங்களே, அது எங்கே இருந்து வரும்? ஆடு மாடு வளர்த்தாதான் வரும். மாடுனா அப்படியே டைரக்டா உங்க வீட்டுல வந்து என்ன வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கழுத்தை வச்சுட்டு டெய்லி நாடு மாடு படுத்துருக்குமா? தற்குறி, திடல் தற்குறிங்கிறத நீ வந்து நிரூபிச்சுட்டு தான் இருக்க. உங்களுக்கு விவாதம் வந்து எப்படின்னா, நீங்களே ஒரு கருப்பழனியப்பன் மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சுட்டு, நீங்களே உங்க ஆளுங்களே கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணி நீங்க என்ன இந்த இடத்துல பெரிய ஆள் மாதிரி பேசுற மாதிரி காட்டிக்கிறீங்க. பொது விவாதத்துல வந்து ஒரு பொது ஊடகத்துல உட்காந்து விவாதம் பண்ணி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை விவாதத்துல ஜெயிச்சிட முடியுமா உங்களால? திராவிடம்னாலே என்னன்னு சொல்ல தெரியாது. நீங்க திராவிடத்துக்கு என்ன உதாரணத்தை சொன்னாலும் அந்த உதாரணத்துக்கு எதிர்கருத்தை நாங்க வைக்க முடியும். நீங்க 5 மாநிலத்தை குறிக்கிறதுன்னு சொன்னீங்களா? ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டவன் திராவிடம் தான் இல்லைன்னு கேட்பேன். கர்நாடகாவில் காவிரியில் தண்ணி கேட்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செருப்பு மலை போட்டேன், அதை கேட்பேன். 5 மொழிகளை குறிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு கன்னடனும், எந்த ஒரு மலையாளியும், எந்த ஒரு தெலுங்கனும் தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலி பிம்பம் தான் திராவிடம்னு அதையும் நாங்க எதிர்கருத்தை வைப்போம். சாதியை ஒழிச்சது திராவிடம்னா விழுப்புரம் தனித்தொகுதியும் சிதம்பரம் தனித்தொகுதியும் ஏன் திரும்ப கொடுத்தீங்க? ஒரே ஒரு பொது தொகுதி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்க எந்த கருத்தை சொன்னாலும் திராவிடம்ங்கிற ஒரு விஷயம் இல்ல. அருமை தோழர்களே, வாக்குச்சாவடிக்குள்ள போனா பல சின்னங்கள் இருக்கும், சொந்த சின்னத்தை கூட காப்பாற்ற வக்கற்ற சின்னங்கள் இருக்கும். காந்தலட்சுமி இந்த திமிரு பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து அண்ணன் சீமான் அதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, இந்த ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அசிங்கம், டாக்டர் தான் படிப்போம், அப்ப டாக்டர்கிட்ட போனா அது சாப்பிடு இது சாப்பிடுங்கிறாரு. அது எங்க இருந்து வரும்? கொப்பையும் கொண்டாடுவானா கேட்டார்ல, அந்த மாதிரி கேட்டா திரும்பவும் உங்களுக்கு அசிங்கமா வரும். அப்புறம் திரும்பவும் தம்பிகள் எடுத்து இணையதளத்துல வைரல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களால தாங்க முடியாது இல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப கருணாநிதி அவர்களை அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சுபவீர பாண்டியன் அவர்கள்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. உங்க ஐயா சுபவீர பாண்டியன் அவர் தான் உங்களை எல்லாம் இயக்குறதே. அவருக்கே இந்த நிலைமை, நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் ஜப்பான், நாம் தமிழர் அமெரிக்கா, நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.